போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைதான பிரபல நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ள முடிவு செய்துள்ள அமலாக்கத்துறை ஆஜராக கோரி இருவருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னையில் உள்ள மதுபான கூடத்தில் நடைபெற்ற தகராறில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் சப்ளையர்களுடன் தொடர்பில் இருந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கானா நாட்டைச் சேர்ந்த ஜான், பிரதீப் குமார், ஃபயாஸ் அகமது, ஜவஹர், நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்டோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக கைதானவர்களிடமிருந்து 11.5 கிராம் கொகைன், 10 கிராம் மெத்தபெட்டமைன், 30 கிராம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் போதைப்பொருள் விவகாரத்தில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறி கடந்த ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. குறிப்பாக புழல் சிறையில் உள்ள பிரசாந்த், ஜவஹர் மற்றும் பிரதீப் குமார் ஆகியோரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதற்கட்ட விசாரணை நடத்தி உள்ளனர். அதைத் தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதியன்று விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. போதைப்பொருள் விற்பனை மற்றும் பயன்படுத்தியதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதா, ஹவாலா பணம் ஏதேனும் கைமாறியுள்ளதா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.